அண்மை செய்தி. சென்னை புறநகர் பகுதிகளில் விமான சேவை பாதிக்கப்பட்டிருக்கிறது. மும்பையிலிருந்து சென்னையில் தரையிறங்க வந்த ஏர் இந்தியா விமானம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். சென்னையில் தரையிறங்க வந்த மேலும் 10க்கும் மேற்பட்ட விமானம் தாமதமாகி இருக்கிறது. சென்னையிலிருந்து மற்ற இடங்களுக்கு புறப்பட வேண்டிய விமானங்களும் தாமதமாகி உள்ளதால் பயணிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். திடீர் மழை காரணமாக சென்னை விமான நிலையத்தில் 20க்கும் மேற்பட்ட விமானம் தாமதமாகி இருக்கிறது. பிற்பகல் 2 மணி வரை மழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் மழை பொழியும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. மேலும் ராணிப்பேட்டை, விழுப்புரம், திருவண்ணாமலை, கோவை, ராமநாதபுரத்தில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. சென்னை புறநகர் பகுதியில் திடீர் கனமழையால் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அண்மை செய்தியை நாம் பார்க்கிறோம். மும்பையிலிருந்து சென்னையில் தரையிறங்க வந்த ஏர் இந்தியா விமானம் பெங்களூருக்கு திருப்பி விடப்பட்டிருக்கிறது. இதனால் பயணிகள் தத்தளிப்பு ஆளாகி இருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஜெய்சங்கர் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஜெய்சங்கர், எந்தெந்த விமானங்கள்லாம் தாமதமாகி இருக்கிறது? பயணிகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? கூடுதல் விவரங்கள் என்ன? அதாவது சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் காலை 10 மணிக்கு முதல் திடீரென வானம் கருத்த நிலையில் மழை பெய்து வருகிறது. குறிப்பாக 10:30 மணிக்கு மேல் கனமழை பெய்த நிலையில் புறநகர் பகுதிகளான இந்த பல்லாவரம், திரிசூலம் உள்ளிட்ட இந்த விமான நிலையம் ஒட்டிய பகுதியில் கனமழை மற்றும் சூறைக்காற்றுடன் பெய்து வருகிறது. இதனால் சென்னைக்கு வர வேண்டிய மும்பையிலிருந்து சென்னைக்கு வர வேண்டிய விமானம், அதுபோல் பல்வேறு பகுதிகளிலிருந்து சென்னைக்கு வர வேண்டிய 10 விமானங்கள் வந்தன. இந்த நிலையில் பலத்த சூறைக்காற்று காரணமாக வானில் 7,000 அடி முதல் 10,000 அடி வரை வானில் வட்டமடித்து பறந்த வண்ணம் இருந்தன. அந்த விமானங்களுக்கு சென்னையில் சூறைக்காற்று உள்ளதால் தரையில் இறக்க அனுமதி கொடுக்கவில்லை. இதனால் அது பறந்து வந்தன. இந்த நிலையில் தான் அந்த மும்பையிலிருந்து சென்னை தரையிறங்க அந்த ஏர் இந்தியா விமானம் பெங்களூருக்கு திருப்பி விடப்பட்டது. அதே நேரத்தில் மேலும் சில விமானங்கள் தரையில் இறங்க முடியாமல் வானில் வட்டமடித்து உள்ளது. குறிப்பாக மும்பையிலிருந்து 145 பயணிகளுடன் சென்னைக்கு வந்த ஏர் இந்தியா பயணிகள் விமானம் தான் திருப்பி விடப்பட்டது. ஹைதராபாத்திலிருந்து 160 பயணிகளுடன் சென்னை வந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம், கவுகாத்திலிருந்து 138 பயணிகளுடன் வந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம், பெங்களூரிலிருந்து 125 பயணிகளுடன் வந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானம் உள்பட 10 விமானங்கள் தான் இந்த இறங்க முடியாமல் தவிப்பு ஏற்பட்டது. அதே போல் சென்னையிலிருந்து டெல்லி, மும்பை, கொச்சி, கோவை, தேகா உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட விமானங்கள் புறப்பட முடியாமல் தாமதமாகி வருகிறது. இதனால் ஒட்டுமொத்தமாக 20 விமான சேவைகள் சென்னை விமான நிலைய பகுதியில் பாதிக்கப்பட்டதால் அந்த பயணிகள் அவதி விட்டு வருகிறார்கள். மழையும் தொடர்ந்து பெய்து வருகிறது. நிலைமை சீரானால் ஒரு காற்று தன்மை பாதிப்பு ஏற்படுறதோ இருந்தால்தான் மற்ற விமானங்கள் ஒன்றன் பின் தரையிறங்கும் என தெரிய வருகிறது. சென்னையில் திடீர் கனமழை காரணமாக விமான சேவை பாதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெய்சங்கர். வடபழனி டிப்போவில் பஸ் ஏற போகலான்னு வந்தேன். கடந்த 1.5 மணி நேரமாக சரியான மழை. இந்த கடுமையான வெயில் பாதித்த நேரத்தில் இந்த மழை எங்களுக்கு ஒரு ஆனந்தமாக, சந்தோஷமாக இருக்குது. நம்ம ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இந்த கோடை வெயில் சுட்டிட்டு இருக்கின்ற காலத்தில் இந்த மழை எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. இந்த மழைக்கு நன்றி சொல்லணும். நல்ல மழை சடனாக பிரிட்ஜுக்கு பக்கத்தில் நின்றுருக்கோம். ஹெவியான ரெயின் 2-3 நாளாக இருந்த வெயிலுக்கு நல்ல ஒரு மக்களுக்கு ஒரு இதாக இருந்தது. மழை தண்ணி நல்லா ஹெவியாக இருக்கனால எல்லோரும் நின்றுட்டு தான் இருக்காங்க. கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது. பட் குளிர்ச்சி நல்லா ஆயிடுச்சு. சடனான வெயில் ஒரு மணி நேரமாக மழை பெய்துட்டுருக்கு. இப்போ எனக்கு கேள்விப்பட்டது என்னென்னா சிட்டி ஃபுல்லாகவே நல்ல மழை இருக்குங்கிறது தான். நேற்றுலாம் மழையில் ரொம்ப வெயிலாக இருந்தது. இன்றைக்கி பார்க்குறேன் மழை அவ்வளோ பிச்சு அடிக்குது. இப்போ எப்படா அந்த மழையை தாண்டி போகணுன்னு பார்த்தா அதுக்குள்ளேயே ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன். வேறு மழை நான் எதிர்பார்க்கல இந்த வெயிலுக்கு இப்படி மழை பெய்யணும்னு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.